ஆண்டவர் உங்களுக்கு அருளும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் பதில் கொடுத்துட்டு 3 பாயிண்ட பெண்டிங் வைக்கிறவர் அல்ல. இவன் எதெல்லாம் சொல்லி சொல்லி வேண்டினானோ அத்தனை வேண்டுதல்களையும் அவனுக்கு அருளினார். இந்த வேண்டுதலுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் பாருங்க, அவனை கனம் பெற்றவனாய் மாற்றியது. சகோதரர்களுக்கு நடுவில் இப்ப அவன் தலையை கர்த்தர் உயர்த்தி விட்டார். அவன் மேல இருந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். உங்க வேண்டுதல்கள் சாதாரணமானது அல்ல. உங்க வேண்டுதல்கள் உங்க சூழ்நிலையை மாற்றும். உங்க வேண்டுதல்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும். உங்க வேண்டுதல் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா காரியங்களில் இருந்தும் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளுவார். அதனால நீங்க கடந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களெல்லாம் சொல்லி வேண்டி இருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். இந்த மாதம் நீங்க எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் வேண்ட போறீங்களோ அந்த வேண்டுதல்களின் படி கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். அதனால எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன வேண்ட போற நல்லா பிளான் பண்ணி யோசிச்சு எழுதி வச்சு போய் வேண்டிருங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினாருங்கிற இடத்துல உங்க பேரையும் கர்த்தர் வைக்க உதவி செய்வார்.